அவர் வேலையை அவர் செய்கிறார். அவர் நகைச்சுவையாளரா, அதனால் ஊருக்கு பேர் சொல்கிறார். அவர் 8 குடி எண்கண் சிக்கல் என்ற மகத்துவமான புனித பூமி இருக்குது. அந்த பூமியில் ஒரு சரித்திர கதை இருக்குது. அந்த கதையை பிறகு சிந்திப்போம். தன்னை வாழ்த்தியது வணங்கியதனுடைய விளைவாக அந்த வணக்கத்துக்கு தகுந்தார் போல் வாழ்த்துவது கடமையாகும் என்று முள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல நாட்டுப்பற்று, இனப்பற்று, மொழிப்பற்று, சாதிப்பற்று சன்னியாசிக்கு உண்டு. அப்படிப்பட்ட பற்றோடு நீ வரவேற்ற விதம் அழகான தமிழாளே என உடுக்க இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்கண் களைவதான் நட்பு என்று நட்புக்கு இலக்கணம் வகுத்தார் போல் கண்ணனும் குசேலன் கொண்டது நட்பு, ராமனும் குகனும் கொண்டது நட்பு, ராமனும் ஆஞ்சநேய பெருமானும் கொண்டது நட்பு, தசரதனும் சடாயுகுர பறவையும் கொண்டது நட்பு, கர்ணனும் துரியோதனனும் கொண்டது நட்பு. இந்த பூமி இயற்கை ஒவ்வொன்றும் நட்பு. ஆகையினாலே உன்னை வாழ்த்துவதும் ஒரு நட்பின் காரணமாக அது உயர்ந்த தமிழாடு. கம்பர் பாடியது போல என்றும் உள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல நீர்மையும் இனிமை நிறைந்தது எனலாகும் என்று நிகண்டு கூறுவது போல அழியாத தமிழ் போல் நீ இளமை குன்றாது வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் மகள்.